திவினேஷுக்கு பவித்ரா பரிசு ஒண்ணு குடுத்துருக்காங்க அப்படின்னும், அந்த பரிச பார்த்து ஒட்டுமொத்த சரிகமப மேடையுமே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தான் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சியில கடந்த வாரம் ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட் போயிருந்துச்சு. அந்த ஒரு ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயமா திவினேஷ்க்கு பர்த்டே செலிப்ரேஷனும் அங்க போயிருந்துச்சு. அந்த ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறது ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் அப்படின்னு ரொம்பவே கோலாகலமா நடந்திருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பர்த்டே ஃபங்ஷன்ல திவினேஷ் கேக் வெட்டி எல்லாத்துக்குமே குடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்த ஜட்ஜஸாக இருக்கட்டும், கண்டஸ்டன்ட்டாக இருக்கட்டும், திவினேஷ்க்கு ஒரு சில பொருட்கள் கிஃப்ட்டா குடுத்திருந்தாங்க. அந்த வகையில பவித்ரா திவினேஷ்க்கு சூப்பரான ஒரு கிஃப்ட் ஒண்ணு குடுத்திருந்தாங்க. பவித்ரா குடுத்தாங்க அப்படின்னு சொல்றத விட, பவித்ராவோட பொண்ணு நக்ஷத்ரா குடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவங்க 2 பேரும் தான் பயங்கர க்ளோஸ் ஆமா. இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகுற டைம்ல திவினேஷ் அவர்கள் வாரம் வந்து பாடிட்டு இருந்தாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, பவித்ரா அவர்களோட பொண்ணு நக்ஷத்ரா அவர் கூட நல்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. 2 பேருமே ஒரு நல்ல அண்ணன் தங்கையாக பழகியிருக்காங்க. ஜாலியா செட்ல விளையாண்டுருக்காங்க. அதனால பவித்ரா அவர்களோட பொண்ணுக்கு வந்து குறிப்பாவே திவினேஷ் மேல பாசம் அது அதிகமா இருந்திருக்கு. அவருக்கு பிறந்தநாள் இந்த மாரி வருது, செலிப்ரேஷன் பண்ண போறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்த உடனேயே முதல் வேலையாகவே பவித்ராவோட பொண்ணு திவினேஷ் அவர்களுக்கு கிஃப்ட் ஏதாவது ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கார் வந்து ஒண்ணு கிஃப்ட்டா வாங்கியிருக்காங்களாமா. அந்த ஒரு கிஃப்ட்ட குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பவித்ரா அவர்கள் திவினேஷ்காக நல்ல துணி ஒண்ணு எடுத்து குடுத்திருந்திருக்காங்க. இது 2யுமே கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் கையில குடுத்திருந்திருக்காங்க. அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்திருக்காங்க. மேலும் கண்டிப்பா நீங்க இன்னும் ஃபியூச்சர்ல மிகப்பெரிய உயரத்துக்கு போவீங்க அப்படின்னு பவித்ராக்கு வாழ்த்து சொன்னாங்களாமா. இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, திவினேஷ்க்கு வாழ்த்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. திவினேஷ் வந்து இவ்வளோ சின்ன வயசுலயே மிகப்பெரிய உயரத்துக்கு போயிருக்காரு, சாதனை பண்ணியிருக்காரு. கண்டிப்பா அவரு ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ஒரு பிளேபேக் சிங்கரா ஆவாரு அப்படின்னு எல்லாருமே வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. பவித்ராவோட பொண்ணு இந்த வயசுலயே அவர் கூட பழகுனவங்களுக்கு கிஃப்ட் குடுக்கணுங்கிற எண்ணம்லாம் வந்திருக்குன்னு அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் கோர்ட்ல ஆஜராக போறாரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மீது ஜாய் கிறிசல்டா சமீபத்தில கேஸ் கொடுத்திருந்தாங்க. தன்னை காதலிச்சு ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஜாய் கிறிசல்டா அவர்கள் மாதம்பட்டி அவர்களை பத்தி ஏகப்பட்ட அவதூறுகள் பரப்பி வந்துட்டு இருந்தாங்க. இது குறித்து மாதம்பட்டி ரங்கராஜுமே கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாரு. 2 பக்கமுமே பார்த்தீங்கன்னா கேஸ் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் கூடிய சீக்கிரமே கோர்ட்ல ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த ஒரு வழக்குல தீர்ப்பு யார் பக்கம் வரும்? ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தான் இவங்க கூட பழகியிருக்காருன்னு சொல்றாங்க. எவிடன்ஸும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கையில இந்த கேஸ் வந்து யார் பக்கம் போகும்? மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பக்கம் போகுமா? இல்ல ஜாய் கிறிசல்டா அவர்கள் பக்கம் போகுமா? ஒருவேளை ஜாய் கிறிசல்டா அவர்கள் பக்கம் போனுச்சு அப்படின்னா, இந்த சைடு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்ன செய்ய போறாரு? அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேஸ் யார் பக்கம் போகும்னு நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட தாட்ட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.